வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு சாம்பார் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஆனால் நல்ல மணமான சுவையான அரைச்சி விட்ட சாம்பார் என்னோடய ஸ்டைலில் செஞ்சு காமிக்கிறேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்லாம். இந்த சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் அருமையாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா நம்ம அரைச்சிக்குவோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் தான் நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, அதாவது மல்லி, வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, கலர் நல்லா டார்க்காக வரணுன்னா 2 காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம், ஒரு 4-5 கருவேப்பிலை. இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். இது இருந்தாலே போதும், இந்த சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மிதமான தீயில் நல்ல வாசனை கமகமன்னு வரும். இதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காய துண்டும் போட்டிருக்கேன், அதை நோட் பண்ணிக்கிங்க. பெருங்காய பீஸ் சின்னதாக ஒரு பீஸ் போட்டிருக்கேன். நல்ல கமகமன் வாசனை வரும். அப்படியே கோல்டன் ப்ரௌனாக வறுபட்டு வரும். இந்த அளவுக்கு வந்தோடனே இதை அப்படியே எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பருப்பு வேக போட்டுக்கலாம். இந்த சாம்பாரில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நீங்கள் சாம்பார் வைக்கிறதுக்கு எவ்வளோ பருப்பு போடுவீங்களோ அதில் பாதி அளவு போட்டாலே உங்களுக்கு சாம்பார் நிறையா வரும். அதனால் நான் இன்றைக்கி 100 கிராம் தான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதில் 1.5 கப்பு தண்ணி ஊற்றி 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நம்மளுடைய செந்தூர் மஞ்சத்தூள் ரொம்ப சுத்தமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் உங்கள் வீட்டுக்கு வரும். வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், 1 டீஸ்பூன் எண்ணெய், ஒரே ஒரு தக்காளி பழமும் அதிலே போட்டு 2 விசில் விடுங்க போதும். எப்பயுமே சாம்பாருக்கு அந்த தோரம்பருப்பு குழன்னு வேகக்கூடாது. நல்லா இந்த மாதிரி பாருங்கள், அப்படியே பூ மாதிரி மலர்ந்துருக்கும். இதை நீங்கள் கடைஞ்சி விட்டிங்கன்னா நல்லா அப்படியே மசிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி தான் இருக்கணும் பருப்பு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இப்போ இந்த தோலை எடுத்துகிட்டு இந்த பருப்போடு சேர்த்து இந்த தக்காளியும் நம்ம கடைஞ்சி விட்டுக்கலாம். ஸோ பருப்பும் ரெடி, அரைச்சி விட்ட சாம்பாருக்கு மசாலாவும் ரெடி. இப்போ வாணலியில் வச்சுக்கோங்க, இல்லை அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம், கூடவே 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுக்கலாம். அப்புறம் 100 கிராம் சின்ன வெங்காயம். எப்பயுமே இந்த அரைச்சி விட்ட சாம்பார் செய்யும்போது இந்த சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம், இந்த காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதம் அளவு வெங்காயம் வதங்கி வரட்டும். இதில் நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம். சாம்பாருக்கு சேர்க்குற எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் சேர்த்துங்க. ஒரு 2-3 காய்கறி சேர்த்து போட்டால் சாம்பார் இன்னும் சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கி சௌச்சௌ, கேரட், கத்திரிக்காய், அப்புறம் மஞ்சள் பூசணிக்காய், பரங்கிக்காய், அதாவது அது போட்டிருக்கேன். இந்த மஞ்சள் பரங்கிக்காய் போடும்போது அது ஒரு சின்ன இனிப்பு சுவை வரும் இல்லையா, அது இந்த சாம்பாருக்கு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இந்த காயையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுவோம். ஸோ வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதையும் இதில் சேர்த்து காய்கறியோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்களேன். மிதமான தீயில் வச்சுக்கோங்க, வதக்கி விட்டுடலாம். ஸோ வதக்க நல்லா வாசனை வரும். 1 டீஸ்பூன், ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே வறுத்து தானே இருக்கும். 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கி விடுங்க. கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கினா சாம்பார் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ வதக்கி விட்டுட்டு நம்ம பருப்பு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை மட்டும் இதில் ஊற்றி, ஏன்னா காய் ஒரு பாதி வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அதுக்காக. ஸோ மசாலா நல்லா வதங்கிடுச்சு, போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம அந்த பருப்பில் இருக்க தண்ணியை மட்டும், மேலாப்பில் அந்த தண்ணியை மட்டும் எடுத்து ஊற்றிப்போம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு காய் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்ல கொதி வருது, அப்படியே கமகமன் வாசனையும் வருது.
எனக்கு இப்படி வறுத்து அரைக்கலாம் நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கவலையே படாதீங்க. நம்மளுடைய செந்தூர் மசாலாவில் அருமையான தஞ்சாவூர் ஸ்டைல் சாம்பார் பொடி இருக்குது. நீங்கள் அந்த சாம்பார் பொடியில் செய்யும் போதும் இதே பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சாம்பார் பொடி போட்டு சாம்பார் வச்சிங்கன்னா பருப்பு கம்மியாக போட்டுக்கலாம், அதே நேரத்தில் நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, 22 வகையான மசாலாஸ் உங்களுடைய சமையலை மிக மிக சுவையாகவும் தரமாகவும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி மசாலா உங்கள் வீடு தேடி வரும். எந்த ப்ரிசர்வேட்டிவ் கலர் அடிட்டிவ்ஸ் எதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான மசாலா வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் ஆர்டர் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம மீதி இருக்க பருப்பை அதில் சேர்த்துடலாம். இதிலே கூட நான் இன்னும் கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா பருப்பு நிறையா இருக்க மாதிரி இருக்குதுன்னு. அதை நாளைக்கு ரசம் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த கொஞ்சம் பருப்பு நான் எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், போட்டதே ஒரு 100 கிராம் பருப்பு. அப்புறம் கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதி விட்டால் போதும். கமகமன்னு அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கு இல்லையா? இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் 2 நிமிஷம் கொதிச்சா போதும், நம்மளுடைய சாம்பார் ரெடி ஆகிடும். நல்ல தாராளமாக ஆஸ் யூஷுவல் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அது தூவி ஒரு கிளறி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, ரைஸ் 3த்துக்குமே இந்த சாம்பார் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமும் அதில் இருக்குது. இன்னொரு ஃபென்டாஸ்டிக் ரெசிப்பியில் மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.